வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக புதன் பகவானை பார்ப்போங்க. புதன் உங்களுக்கு விரையாதிபதி தான், ஆனால் பாக்கியாதிபதியும் கூட. அவர் தனஸ்தானத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவை கொடுப்பார். அப்போ பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த புதனே உருவாக்குவார். கடன் காட்சிகள்லாம் இருந்தாலும் அடையும். செவ்வாய் பகவான் இரண்டாம் அதிபதி 7ஆம் அதிபதியாகி அவர் நீச்சமாக தான் இருக்கார். பொதுவாக இரண்டாம் அதிபதி நீச்சமானால் கொஞ்சம் பணவரவில் தடங்கள் இருக்கும். ஆனால் தடங்கள் இருந்தால் கூட புதன் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால பணவரவு உங்களுக்கு இருக்க தான் செய்யும். 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவுகளுக்குள்ள ஒரு சில நேரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். சண்டை சச்சரவுன்னு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தீருங்க. 3வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல விஷயந்தான். 3வது இடத்துல சூரியன் இருந்தால் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் ஏதாவது இந்த சளி இருமல் காய்ச்சல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். சிலருடைய வீட்டில் மட்டும் கருமகிரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி யோகங்கள் இருக்கும். அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பிராணிகள் இருந்தால், நாயிலிருந்து மாடு, கோழி, பூனை, இந்த மாதிரி எந்த ஒரு விலங்கினங்கள் இருந்தாலும், இப்போ லவ் பேர்ட்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது மீன் வச்சுருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட இறக்குறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இன்னும் ஒரு 2 மாத கால அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் பிராணிகள் இருந்தால் பிராணிகள் இறக்கும். பிராணிகள் இல்லையா, நம்மளுடைய உறவினர்களுக்கு யாருக்காவது, அது நம்ம வீட்டிலேயே வயசானவங்களாக இருந்தாலும் சரிதான், சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு கருமகிரி யோகம் இருக்கிறனால அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த துறையில் அப்படின்னா, இந்த காவல்துறையில், இராணுவத்தில், பூமி சம்மந்தப்பட்டதில், விவசாயம் சம்மந்தப்பட்டதில், ரியல் எஸ்டேட்டில், அல்லது அக்னி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான லைன்லாம் வேலை கிடைக்கும். மருத்துவத்துறையில் கிடைக்க கூட வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு. அல்லது நம்ம தொழில் செய்யலான்னாலும் இப்போ நான் சொன்ன துறைகளில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பித்தா நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லாயிருக்கும். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா 4வது ராசியில் தான் இருக்கார். 4வது ராசியில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல யோகங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்குடைய யோகம் இந்த மாதத்தில் கிடைக்கும். வீடு கட்டலாம், அல்லது கட்டின வீட்டை வாங்கலாம். பழைய வீடாக இருந்தால் திருத்தி அமைக்கலாம். ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கி தரும். ஒரு சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்கு இல்லையா, அது சொகுசு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வாங்கி தரதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதம் பல துலாம் ராசிக்காரவங்களுக்கு இருக்கதா செய்யும். 5ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது. 5ஆம் அதிபதி நல்லா பலமாக இருந்தால் புத்திரஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ புத்திர விருத்தி ஏற்படும். புத்திர விருத்தின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்களுக்கு அந்த குழந்தைங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனாலும் உங்களுடைய குழந்தைங்களில் மூத்தவங்களுக்கு மட்டும் உடல்நிலை கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மூத்தவங்களுக்கு வண்டி வாகனத்தினால தொந்தரவு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் உங்களுடைய மூத்த பிள்ளைகிட்ட வண்டி வாகனத்தை சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கொடுக்காதீங்க. ஏன்னா அது வாகன விபத்துக்களை ஏற்படுத்தி விட்டுரும். அல்லது ஏதாவது ஒரு உடல்நலக்குறையை மட்டும் ஏற்படுத்தணும்னு இருக்கும். ஆனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். காது குத்து வைக்கிறது, சடங்குகள் செய்கிறது, அல்லது வேறு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி தாராளமாக வைக்கலாம். 6வது இடத்துல ராகு இருக்குது. உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. நோய் கடன் பகை எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. சொத்தீரும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு உபாதைகள் வரும். வயிறு வலிக்கிறது, அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த தொந்தரவு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் சிலருக்கு இருக்கும். அஷ்டமத்தில் குரு இருக்கார். அஷ்டமத்தில் குரு இருந்தால் ஒரு சில நன்மைகள் இருக்கும். அதாவது எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கும். அதாவது எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு காசு பணம் கிடைக்கலாம். வராத பணம் வந்துடலாம். அல்லது நடக்காத காரியங்கள் நடந்துடலாம். இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத ஏதாவது ஒரு சில காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது நல்லதாகவே இருக்குங்க.
அஷ்டமத்தில் குரு இருக்கிறது ஒரு சில விஷயத்துக்கு நல்லது செய்யாது. ஆபரணமெல்லாம் வாங்கி கொடுக்கும், நகைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசாபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். பணத்தினால தொந்தரவு பண்ணணும்னு இருக்கும். பணத்தினால தொந்தரவு பண்ணணும் அப்படின்னா இப்போ தசாபதி நல்லா இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நாம் பணத்தை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருந்தாலும் அதை வாங்க முடியாது, அடுத்தவங்ககிட்ட நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் அதையும் திருப்பி கொடுக்க முடியாது. இதுதான் பணத்தினால பிரச்சனை. அதே மாதிரி நகைனால பிரச்சனைன்னு வரும். நகையை கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வைக்கிறது, யார்ட்டையாவது கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறது, ஒரு சிலருக்கு மட்டும் பிள்ளைகளால் தொந்தரவு வர்றது, ஒரு சிலருக்கு இந்த பேங்க்னால் தொந்தரவு வரும். அதாவது பேங்க்னால் தொந்தரவுனா கடன் தொந்தரவு, கடன்காரவங்க நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பேங்கு சம்மந்தப்பட்ட வகையில் கடன் வாங்கியிருந்தால், லோன் வாங்கியிருந்தால் அதை சரியாக கட்ட முடியாது. அதை சரியாக கட்ட முடியாததுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, லோனை கட்ட சொல்லி நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. சில நேரம் நோட்டீஸ் கூட கொடுத்துருவாங்க, வக்கீல் நோட்டீஸ் கூட வந்துடும். ஏன்னா அது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் அந்த மாதிரி அது செய்யுது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் வரைக்குமே அந்த குரு பகவான் அதே இடத்துல தான் இருப்பார். அப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆக துளாராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் சரியாக தூக்கம் வராது. ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல்னால அந்த மாதிரி சரியாக தூக்கம் வராது, அவ்வளோதான். மன உளைச்சல்னால் ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அது சரியில்லை, இது சரியில்லை, கடன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு ஏதாவது ஒரு கலக்கம் இருக்கும். ஒரு சிலர்னால ஒரு இடத்துல இருக்க முடியாது, அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பயப்படுற ரேஞ்சுக்கு ஒன்றும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆக துளாராசிக்காரவங்களுக்கு மார்கழி மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும். தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். எதிர்பாராத ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.